பவித்ரா வணக்கம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன், மத்திய சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தயாநிதி மாறன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்குடைய பின்னணி பொறுத்தவரையில் தமிழகத்தில் பரபரப்பாக நடந்து முடிந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவுடைய வேட்பாளர் ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக மீது முன்வைத்தார். அதிலும் குறிப்பாக மத்திய சென்னை தொகுதி பொறுத்தவரை, மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி பொறுத்தவரையில் அந்த தொகுதிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவழிக்கவில்லை என்றும், குறிப்பாக 25 விழுக்காடு நிதியை செலவழிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகள், மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசியிருக்கக்கூடிய தயாநிதி மாறன் இது முற்றிலும் தவறானது என்றும் குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் தொகுதியுடைய மேம்பாட்டு நிதியை சரியாக பயன்படுத்தியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டில் எந்தவித முகாந்திரமும் இல்லை என்றும், தேர்தல் ஆதாயத்திற்காக இது போன்ற அவதூறுகளை அவர் பரப்பி வருவதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தை தற்போது நீதிமன்றம் வரையிலும் சென்றிருக்கின்றது. குறிப்பாக தன்னுடைய நற்பெயருக்கு கலங்கும் விளைவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தயாநிதி மாறன் எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கில் அவர் பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டார். குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நற்பெயருக்கு கலங்கும் விளைவிக்கும் வகையில் அவதூறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்றும், அதிலும் தன்னுடைய தொகுதி வளர்ச்சிக்காக வழங்கப்பட்ட நிதியை முழுமையாக செலவழிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது எந்தவித அடிப்படை ஆதாரமற்றது என்றும், இது முழுக்க தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் புகார் தெரிவித்திருக்கிறார். பவித்ரா.